நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் இன்றைய தினம் இங்கே நமது ஆபில் அவர்களால் ஓதி நிறைவு செய்யப்பட்ட வசனங்களுக்கு இடையே எல்லாம் வல்ல அல்லாஹ் நபிமார்களில் ரொம்ப மேன்மைக்குரிய சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறுகிற பல வசனங்களை கொண்டு வந்திருக்கிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நபிமார்களில் ரொம்ப பெரிய உயர்நிலை பெற்ற நபி. பாரம்பரியமாகவே அவர்கள் செல்வாக்கு படைத்த குடும்பத்தில் வருகிறார்கள். அவர்களின் அன்பு தந்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாம், ஒவரிச சுலைமானு தாவூத், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தின் வாரிசாக சுலைமான் வருகிறார் என்று அல்லாஹ் சொல்வான். இவர்களின் பாரம்பரியம் எப்படிப்பட்டது? ஒரு பேரரசரின் மகனாக பிறக்கிறார், பெரும் நபியின் மகனாக பிறக்கிறார். அவர்களின் தந்தை நபி, அவர்களின் தந்தையும் பேரரசர். தாவூது நபி அல்லாஹுவின் நபியாக இருக்கிறார்கள், அரசராகவும் இருக்கிறார்கள். அதே நிலை அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கும் கொடுக்கிறான். இவர்களும் நபியாக அல்லாஹ் ஆக்கி வைத்தான், பேரரசராக ஆக்கினான். அல்லாஹ் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு இல்மு வேணுமா, பணம் வேணுமா, ஆட்சி வேணுமா என்று கேட்டபோது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இல்மு வேணும் என்று கேட்டார்கள். கல்வி ஞானம் வேணுமா, பொருளாதாரம் வேணுமா, ஆட்சி அதிகாரம் வேணுமா என்று கேட்கிறான் அல்லாஹ். எனக்கு கல்வி ஞானம்தான் வேணும் என்றார்கள். அல்லாஹ் சொன்னான், மூன்றையும் கொடுத்து விடுங்கள் என்றான். கல்வி ஞானம் கிடைத்த போது பொருளாதாரமும் கிடைத்தது, ஆட்சியும் கிடைத்தது. அவர்கள் கல்வியை தேர்ந்தெடுத்த போது அல்லாஹ் ஆட்சியை கொடுக்கிறான், பொருளாதாரத்தையும் கொடுக்கிறான். உலகத்தை ரொம்ப சிறப்பாக வைத்த நபி அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி கொடுத்தான். காற்று அவர்களின் வார்த்தைக்கு இசைந்து நிற்கும், காற்றை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள். பறவைகளுக்கும் அவர்கள் அரசர், மனிதர்களுக்கு ஆட்சி செய்தவர்கள் இருக்கிறார்கள். சுலைமான் நபி மனிதர்களுக்கும் அரசராக, ஜின்னுகளுக்கும் அரசராக, பறவைகளுக்கும் அரசராக. பறவைகளை பற்றி அல்லாஹ் சொன்னான், அவர்களுக்கு நாம் பறவை மொழியையும் கற்றுக் கொடுத்தோம் என்கிறான். அல்லாஹ் சொன்ன வார்த்தை, ஒவரிச சுலைமானு தாவூத் வகால யா அய்யுஹன்னாஸ் உல்லிம்னா மந்திகத்தைர், மனிதர்களே எங்களுக்கு பறவை பாசை கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மக்களை நோக்கி சொல்வார்கள். பறவைகள் அவர்களின் கட்டுப்பாட்டில். ஏதேனும் பறவைகளுக்கிடையே விவகாரமா, அவர்களிடத்தில் வந்து பறவைகள் பேசுவார்கள், அந்த பேச்சுக்கு பதில் வழங்குவார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எங்காவது பயணமாக வேண்டும், காற்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த இடத்திற்கு அழைத்து செல்லும். அவர்களுக்கு பணிவிடை ஜின்னுகள், ஷைத்தான்கள். ஷைத்தான்களும் ஜின்னுகளும் சுலைமான் நபியின் ஹாதிம்கள், பணிவிடை செய்பவர்கள். அந்த காற்றிலே தூக்கி உட்கார வைப்பார்கள். காற்று அவர்கள் போகும் இடமெல்லாம் கொண்டு செல்லும். விரிந்த உலகின் ஆட்சி கொடுக்கப்பட்டவர்கள், விரிந்த உலகத்தின் ஆட்சி. காற்றுக்கு மேல் போய் எங்கெல்லாம் அவர்கள் போக வேண்டுமோ அங்கே அவர்கள் மிக விரைவாக போகும் ஆற்றல் மிக்க அந்த காற்று அவர்களின் வசப்பாட்டில் அல்லாஹ் கொடுத்தான். திருக்குர்ஆனிலே சொல்வான், இன்னும் எறும்புகள் அதன் பேச்சும் விளங்க செய்தான் அல்லாஹ். இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் சூரத்துன் நம்ல், எறும்பு என்னும் அத்தியாயமும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கொடுத்த அந்த பாக்கியங்கள் ஒன்று, எறும்பு பேசின வார்த்தைக்கு அவர்கள் இசைந்தார்கள் என்கிற ஒரு செய்தியும் வரும்.
இங்கே இன்னொரு செய்தியையும் அல்லாஹ் சொல்லுகிறான். சுலைமான் நபியின் பட்டாளத்தோடு வரும்போது எப்போதுமே சுலைமான் நபி தனியாலாம் வர்றதில்லை. ஒரு ராஜ கம்பீரமான ஒரு வாழ்க்கை, மிகப்பெரிய படை, அவர்களை சுற்றி ஜின்னுகள், ஷைத்தான்கள், மிகச்சிறந்த வீரர்கள், எல்லா படைகளோடு குதிரைப்படை தனி உண்டு அவர்களுக்கு. குதிரையில் பயணிப்பார்களே, ஆனால் எல்லாரும் நின்று பார்க்கிற அளவிற்கு கம்பீரமான, வாட்டம் சாட்டமான, ரொம்ப அரச குடும்பத்திலே உருவாக்கப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்ட குதிரைகள். அப்படி ஒரு குதிரையை நீங்க பார்த்திருக்க முடியாது. குதிரையோடு அவர்களுக்கு ஒரு அழகிய தொடர்பு. அப்படி ஒரு பயணம் சுலைமான் நபி மேற்கொண்ட போது அந்த படை வர இங்கே எறும்புகள் கூட்டம் கூட்டமாக சாறை சாறையாக போகிறது. அந்த எறும்புகளின் ராஜா எறும்புகளுக்கு சொன்னது, யா ஐயுஹன்னம் உதுகுலு மசாக்கினக்கும், எறும்புகளே உங்கள் வீடுகளுக்கு சென்று விடுங்கள், எறும்புகளே உங்கள் இல்லங்களுக்கு நீங்கள் செல்லுங்கள். லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு ஜுனூதுஹு, சுலைமான் நபி வருகிறார்கள், சுலைமான் நபியின் பட்டாளமும் வருகிறார்கள். யார்? எறும்பு பேசியது என்று திருக்குரான் சொல்கிறது, கற்பனை அல்ல. திருக்குரானில் அல்லாஹ் சொன்னான், எறும்புகளே உங்கள் வீடுகளுக்கு செல்லுங்கள், நீங்கள் வசிக்கும் இடத்திற்கு போய்விடுங்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் பட்டாளத்தோடு படைகளோடு வருகிறார்கள். அவர்கள் உங்களை கவனிக்க வாய்ப்புகள் இல்லை, நீங்க அவங்க கண்ணுக்கெல்லாம் தெரிய மாட்டீங்க. அந்த படையும் பட்டாளமும் உங்களை மிதித்து சமட்டி விடுவார்கள், நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று அந்த எறும்பு தன் கூட்டத்திற்கு எச்சரிக்கை விட அந்த எறும்புகள் எல்லாம் போன பயணத்தை நிறுத்தி அப்படியே திரும்பி சாறை சாறையாக தங்கள் குடியிருப்பை நோக்கி போக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு அருகாமையில் வந்து விட்டார்கள். தன் படையை நிறுத்துறாங்க. எறும்புகள் உள்ளே போகட்டும். அந்த வார்த்தையை கேட்டு சுலைமான் சிரித்தார்கள் என்கிறான் அல்லாஹ். சுலைமான் எறும்பின் பேச்சை கேட்டு சிரிக்கிறார்கள். எறும்புகள் சொன்ன வார்த்தை, உங்களை எல்லாம் அவர்கள் உணர மாட்டார்கள், நீங்க அவங்க கண்ணுக்கெல்லாம் பெருசா தெரிய மாட்டீங்க, உங்களை மிதித்து விடுவார்கள். தப்சீர்ல ஒரு செய்தி படித்தேன். அந்த எறும்பு பேசின வார்த்தை சுலைமான் காதில் விழும் 3 மைலுக்கு அப்பால். 3 மைல் எறும்பு சொல்லும். இங்கே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தின் படை 3 மைலுக்கு அப்பால் இருக்கிறார்கள். அந்த வார்த்தை அவங்க கேட்டுட்டாங்க. பத்தபஸ்ஸமா லாஹிகன் மின் கௌலிஹா, அந்த எறும்பின் வார்த்தையை காதில் கேட்டு என் நபி சுலைமான் சிரித்தார்கள் என்றான் அல்லாஹ். 3 மைலுக்கு அப்பால் வரும் சுலைமானின் செவியில் எறும்பின் வார்த்தை போய் விழுந்தது. மகாசக்தி உடையவன் அல்லாஹ், ஆற்றல் மிக்கவன் அல்லாஹ். எறும்பு பேசினால் நம்முடைய காதில் இங்கே இருந்தாலும் விழுவதில்லை. எறும்புகள் பேசாமலா இருக்கிறது? எறும்புகள் என்ன ஊமைகளா? எறும்புகள் பேசுகிறது. நமக்கிடையே கூட்டமாக போகும் எறும்புகளுக்கிடையே பேச்சுவார்த்தைகள் நடக்கும், அவைகளும் எச்சரிக்கை செய்கிறது. இதிலே 2 பாடம் என்கிறார்கள். சுலைமான் நபிக்கு அந்த எறும்பு கற்றுக் கொடுத்தது, நீங்கள் மட்டும்தான் சாம்ராஜ்யம் வைத்திருக்கிறீர்களோ, நீங்கள் மாத்திரம்தான் ஆட்சி அதிகாரம் வைத்திருக்கிறீர்களோ, நாங்களும் அதிகாரம் படைத்திருக்கிறோம், நாங்களும் ஆளுமை உடையவர்களாக இருக்கிறோம். உங்கள் சொல்லை மக்கள் கேட்பதை போல் நாங்கள் சொன்னால் எங்களுக்கு கீழ் கட்டுப்படும். இதோ இந்த உயிரினங்கள், லட்சக்கணக்கான எறும்புகள் ஓடுகிறது. இந்த எறும்பின் சொல்லை கேட்டு அந்த எறும்புதான் அத்தனை எறும்பினுடைய அரசியாக இருந்தது, அத்தனை எறும்பினுடைய ராஜாவாக இருந்தது என்று எழுதுவார்கள். அப்போ அந்த எறும்பு கற்றுக் கொடுத்த பாடம், எங்களுக்கும் ஆட்சி அதிகாரம் தந்திருக்கிறான் அல்லாஹ், எங்களுக்கு கீழும் கட்டுப்படும் சமூகம் இருக்கிறது என்று சுலைமான் நபிக்கு படித்துக் கொடுக்கிறது. நீங்க மட்டும் ஆட்சியாளர்கள் அல்ல, நாங்களும் ஆட்சியாளர்கள். 2வது ஒரு பாடத்தை சொல்லி தருகிறது. உம்லா ஷூரூன், சுலைமான் நபி அவங்க கூட்டம் எல்லாம் உங்களை மாதிரி ஆட்களை உணர மாட்டாங்கம்மா. அதுல ஒரு பாடம் சொல்லி கொடுக்குது. பொதுவாக மனிதர்கள் தன்னை விட கீழே இருக்கிறவங்களை கண்டுக்கிட மாட்டாங்க. மனிதர்களை பொறுத்தவரையில காலில் எறும்பு மிதிப்படுதா, கொசு அடிபடுதா, பூச்சியை நக்கிறோமா, கண்டுகிட மாட்டாங்க. உங்களை எல்லாம் கண்காணித்தவர்களின் நடை இருக்காது. எப்போதுமே அவர்கள் தன்னை விட கீழே இருக்கிறவர்கள் மீது கவனம் வைக்க மாட்டார்கள் என்கிற அந்த ஒரு உண்மையையும்
அந்த எறும்பு படித்து கொடுத்தது. உடனே தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தன் பட்டாளத்தை நிறுத்தி விட்டார்கள். எல்லாமே அந்த படை நிற்க அத்தனை எறும்பும் உள்ள போன பின்னால அவர்கள் தொடருகிறார்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லித் தருகிறான். ஆளுமைக்கு சொந்தமான சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கிட்டத்தட்ட 12 வயசு முடியும் போது ஆட்சிக்கு வருகிறார்கள். அவர்கள் ஆட்சி ஏற்கிற போது தந்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத்துக்கு பின்னால், தந்தை தான் பேரரசர், அவர்களின் வஃபாத்துக்கு பின்னால் 12 வயசு முழுமை பெற்று 13வது வயசிலே ஆட்சி அதிகாரம் பெறுகிறார்கள் சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்களின் அந்த ஆட்சி உலகமெங்கும் பரவி எங்கெல்லாம் மக்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் அந்த ஆட்சி நீடிக்கிறது. அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் ஹுத்ஹுத் என்னும் ஒரு பறவை. அந்த பறவை அவர்களுக்கு எல்லா மெசேஜையும் கொடுக்கும். இன்னைக்கு உடனுக்குடன் மெசேஜ்கள் தெரியும் உலகம். இன்றைக்கு நவீன சாதனங்கள் இருக்கிறது, அன்றைக்கு நவீன சாதனங்கள் இல்லை. இன்றைக்கெல்லாம் நவீன சாதனங்களின் வழியே கண்டுபிடிப்புகள். அந்த பறவை வரும். ஒரு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒதுவெடுக்கணும். அந்த பறவை தன் அலகால் ஒரு குத்தும் பூமியில. அந்த குத்துன உடனே தன் அதிகாரிகள், சுலைமானுடைய ஆதரவாளர்கள், அதிகாரிகள், ஜின்னுகள் அந்த இடத்துல மண்ணை அள்ளுவார்கள். தண்ணி பொங்கி வரும். தண்ணி பூமியில் எங்கே இருக்கும் என்பதை அறியும் ஞானம் அந்த பறவைக்கு இருந்தது என்று தஃப்சீர்ல எழுதுறாங்க. எங்க தண்ணி இருக்குது, பூமியில தண்ணி இருக்கும் இடத்தை சரியாக கண்டுபிடிக்கும். எங்கே தூரமான இடத்தில் நம்முடைய எதிரிகள் இருக்கிறார்கள் அந்த பறவை கண்டுபிடிக்கும். அப்படி கண்டுபிடிப்பை பற்றி அல்லாஹ் சொல்வான். அந்த பறவை ஒரு சில நாள் காணாமல் போக சுலைமான் நபி கோபப்பட்டுட்டாங்க, வேகப்பட்டுட்டாங்க. எங்க போச்சு அந்த பறவை? என் அனுமதி இல்லாமல். அந்த பறவைக்கு நிறைய ராஜதந்திரம் தெரியும், நிறைய ரகசியங்கள் தெரிகிறது, என்ன எங்கே இருக்கும் என்கிறது தெரிகிறது, எதிரிகள் எங்கே இருக்கிறார்கள் என்று கண்டுபிடிக்கிறது. இப்படியெல்லாம் ஒரு அறிவை அல்லாஹ் கொடுத்தான். அந்த பறவை காணாமல் போக, அது எப்படி காணாமல் போனது எனக்கு தெரியாமல் என்று கொஞ்சம் கோபப்பட ஒரு சில நாள் கழித்து அது வந்தது. சொன்னாங்க அது தக்க ஆதாரத்தோடு வர வேண்டும், இல்லை என்றால் அதை நான் காயப்படுத்துவேன் என்று கோபப்பட்டு சொல்லிட்டாங்க. அது வந்துச்சு. எங்க போனேன்னு கோபப்பட்டாங்க. அப்படி பணிஞ்சு நின்றுட்டு. அதுக்கும் தெரியும் ராஜகம்பீரமான பேரரசர், வெறும் அரசர் அல்ல, அல்லாஹுவின் நபி. அல்லாஹ்வுடைய நபியினுடைய பணிவிடையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மாத்திரம் அல்ல, ஜின்னுகளும் பறவைகளும். அந்த பறவை அப்படி குனிஞ்சு நிக்குதுன்னு எழுதுறாங்க தஃப்சீர்ல. ஏன்? நபி கோபத்தில் இருக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் அமைதியாக குனிந்து இருக்க சுலைமான் நபிக்கு சொல்லுச்சு, ஒண்ணுமில்லை, சபாங்கிற ஒரு பகுதி இங்கிருந்து பல நூறு மைலுக்கு அப்பால் அங்கிருந்து மின் சபையின் பி நபையின் யகீன், ரொம்ப உறுதி வாய்ந்த செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். உறுதி வாய்ந்த செய்தி, நம்பத்தகுந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். உங்கள் ஆளுமைக்கு கீழ் அங்கே ஒரு பேரரசு, ஒரு பெண்மணி நடத்துகிறாள். அவர்கள் அல்லாவை வணங்குவதில்லை, அவர்கள் சூரியனுக்கு வணக்கம் செலுத்தும் கூட்டமாக இருக்கிறார்கள். அந்த அம்மாவின் கீழ் ஒரு பெரிய ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்று சபாவினுடைய பிரதேசத்தை பற்றி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருக்கும் இடத்திற்கும் 12 மைலுக்கு அப்பால் உள்ள இடத்திலே நடக்கும் ஆட்சியை, அந்த அதிகாரத்தை, அங்கே மக்களின் வணக்கத்தை, வழிபாட்டை அந்த ஹுத்ஹுத் சொன்னபோது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உடனே அந்த நிகழ்வை உறுதிப்படுத்துகிறார்கள். அது உண்மை என்று கண்டறிந்து அந்த அரசுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். அந்த கடிதத்தை கொடுத்து ஹுத்ஹுத்கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க. போ, இந்த கடிதத்தை அந்த அரசி பேரரசர்கிட்ட கொண்டு கொடுத்துருண்டு அந்த கடிதத்தை கொண்டு போய் அரசியினுடைய சிம்மாசனத்தில் போட்டுவிட்டு அந்த ஹுத்ஹுத் மறைஞ்சு நிற்குது. இது எல்லாம் திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்றான். இந்த வரலாறை எல்லாம் 15 நிமிஷத்தில் பேசி முடிக்கிற வரலாறு இல்லை, ரொம்ப சுவையான வரலாறு, ரசிக்கத்தக்க வரலாறு, அல்லாவே பெருமிதப்பட்டு அல்லாவே ஆனந்தப்பட்டு பேசுகிற வரலாறு. நான் முடிக்க போகிறேன். அந்த கடிதம் வந்து விழுந்தவுடன் அந்த கடிதத்தை பார்த்துட்டு அந்த அம்மா ரொம்ப அறிவார்ந்த பெண்மணி, அந்த சபாவினுடைய பேரரசி அறிவார்ந்த பெண்மணி. இன்னி உல்கிய இலைய கிதாபின் கரீம். அந்த அம்மா சொல்லிச்சான், இங்கே ஒரு கடிதம் வந்திருக்கிறது, அது ரொம்ப சங்கையான கடிதம் என்று சொல்லிச்சான். யாரு போட்டா? இங்கிருந்து வந்திருக்கு.
சங்கையான கடிதம். ஏன்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த அம்மா யாரு, அந்த ஆட்சி எங்கே, எல்லா தகவலையும் இந்த பறவை சொன்ன பின்னால் எழுதின கடிதம் முறைப்படி ஒரு அரசாங்கம் இன்னொரு அரசாங்கத்திற்கு எழுதுகிற அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அதில் சீல் வைத்து கையெழுத்திட்டு அனுப்பியிருக்கிறாங்க. அதனால அந்த கடிதம் ரொம்ப ரெஸ்பான்ஸ் ஆச்சு, முக்கியத்துவம் ஆச்சு. கடிதங்கிறது மொட்டை கடிதம் போடுறவங்க அவங்க சரியான அறிவாளிகள் அல்ல. கடிதம் அது எல்லா வகையிலும் பெயரோடு முகவரியோடு சீலோடு இருக்க வேண்டும். அந்த கடிதம் முத்திரை பதிக்கப்பட்டிருந்ததால் சங்கையான கடிதம் என்று அந்த பெண்மணி அந்த கடிதத்தை சுலைமான் நபி எழுதும்போது இன்னஹு மின் சுலைமான், அல்லாஹ் சொல்றான் சிம்பிள் வார்த்தை, இந்த கடிதம் சுலைமான் எழுதுகிறார். ஓ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த கடிதத்தின் செய்தி அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அதான் கடிதத்தினுடைய செய்தி. அந்த அம்மா பார்த்து மிரண்டு போயிட்டு, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அதான் கடிதத்தை எழுதுகிற செய்தி. அந்த வார்த்தையை கண்டு அந்த அம்மா அப்படியே மிரண்டு போக தன் அதிகாரிகளை கூப்பிட்டு கேட்கலாங்க, இப்படி ஒரு கடிதம் வந்து இருக்குது. அந்த அதிகாரிகள் அந்த இராணுவ வீரர்கள் அதை பற்றி நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேண்டாம், எதனாலும் நாங்கள் தயார், எப்படிப்பட்ட அரசராக இருந்தாலும் சரி நாங்கள் அவர்களை எதிர்கொள்ள தயார், நீங்கள் படைக்கு அனுமதி கொடுங்கள், போர்க்களத்தை சந்திப்போம். அப்படிதானே இராணுவம் பேசும். எல்லாத்துக்கும் போர் அல்ல தீர்வு, எல்லாத்துக்கும் போர் அல்ல தீர்வு. போரை கொண்டு மாத்திரம் தீர்வு காண முடியும் என்று நினைத்தால் அது பலகீனம். எத்தனையோ சமாதானங்களும் எத்தனையோ நாட்டின் நலனுக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. அப்ப அந்த அம்மா சொல்லிச்சு, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, எதிர்கொள்ளும் சக்தி உடைய படையல்ல நம்முடைய படை, அது மகத்தான இடத்திலிருந்து வந்திருக்கிறது என்று அந்த அம்மா சொல்லிவிட்டு, வேணா கொஞ்சம் அன்பளிப்பை கொடுத்து பார்ப்போம், அரசராக இருந்தால் வாங்கிடுவாங்க, அவங்க பெரிய ராஜ்யம் அல்லாவின் நபி என்கிறார்களே, அப்படி இருந்தால் வாங்க மாட்டாங்க. அன்பளிப்பு வருது, பறவை வந்து சொல்லிட்டு காசு பணம்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க இருக்கிற இடத்துல இருந்து இந்த அன்பளிப்பு கொண்டு வரக்கூடிய வழி இருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட பல மைல் நீளத்தில் ஜின்னுகளை போய் வரிசையாக நிற்க சொல்லிட்டாங்க. எல்லாருடைய தலைகள்லையும் கிரீடங்கள், நிறைய தங்க நாணயங்கள், இன்னொரு பக்கம் ஆங்காங்கு வைரங்கள் வைடூரியங்கள் பதிக்கப்பட்ட அழகான காட்சி. ஏன்னா ஜின்னுகள் ஷைத்தான்கள் கடல்ல முங்கி மாணிக்கங்களை முத்துக்களை எடுத்துட்டு வருவாங்களாம். சுலைமான் நபியின் கட்டளைக்கு கடல்ல போய் முங்கிடுவாங்க, முத்து கொண்டு வருவாங்க. எவ்வளவு லட்சக்கணக்கான முத்துக்களை கொண்டு குவிப்பாங்க. அந்த வரிசையில கொண்டு நிப்பாட்டிட்டாங்க. முத்துக்களும் மாணிக்கங்களும் மரகதங்களும் பதிக்கப்பட்டு கொம்புகள் மாதிரி கம்புகளை கையில கொடுத்து தலைகளில் கிரீடம் போட்டு அங்கிருந்து அந்த அன்பளிப்பை கொண்டு வர்றவங்க வழிநெடுக உள்ள நுழைஞ்சு பார்த்தா ஒவ்வொரு கோபும் தங்கம், கம்புல தங்கம், அங்கங்கே பார்க்குற இடம்லாம் மாணிக்க மரகதம். அவங்க வச்சிருக்கிற அன்பளிப்பை பார்த்து வெக்கமாக போச்சு. இதை போய் கொடுக்கறதா? எவ்வளோ பெரிய ஹிக்மத்து பாருங்க. கொண்டு வந்த உடனே அவங்களுக்கே கைகாலெலாம் பதட்டம், கொண்டே வர முடியாது. அங்கே இருக்கிற ஒரு கல்லுக்கு இது மதிப்பாகாது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தவர்கள் சரணடைய, என்னப்பா காசை கொண்டு தர போறீங்களா அப்படின்னு கேட்ட வார்த்தையில் திரும்பி போய் அங்கே போய் உண்மை நிலை சொல்ல அம்மா சொல்லிட்டாங்க, அசானாவை மூடுங்க, இழுத்து மூடுங்க, புறப்பட்டு போகி விடுவோம். அங்கிருந்து புறப்பட்டு வந்தவர்கள் தான் சபாவின் பேரரசி அன்னை பல்கீஸ். சபாவின் பேரரசி பல்கீஸ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஆற்றலை, அறிவை, ஞானத்தை, அவர்களின் கடிதம், அவர்கள் அதிலே கையாண்ட வார்த்தைகளை, கண்ணியத்தை விளங்கி பேச்சே இல்லை வந்தாங்க. நீண்ட வரலாறு, அல்லாஹ் சந்திப்பை கொடுக்குறான். உடனே சொன்னாங்க, நான் தவறு பண்ணிட்டேன், இத்தனை காலமும் மன்னிச்சிருக்கேன்னு சரணடைந்து அஸ்ஸலம்து மா சுலைமான், சுலைமான் இடத்திலே நான் களிமா சொல்லி முஸ்லிம் ஆகிறேன். சபாவின் அரசு இஸ்லாத்தை ஏற்கிறது. அன்னை பல்கீசும் சுலைமானும் திருமணமாகும் அந்த நிகழ்வையும் அல்லாஹ் ஏற்படுத்தினான். ஒரு பேர் அற்புதமான வரலாறுக்கு சொந்தமான சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் 40 ஆண்டு காலம் ஆட்சி செய்கிறாங்க. 12 வயதிலே நபித்துவத்தை, ஆட்சியை, அதிகாரத்தை கையில் எடுத்து 40 ஆண்டு காலம் அவங்க வாழ்ந்த உலக வாழ்க்கை ரொம்ப கம்மி. நபிமார்கள் 1000 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க, 400 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க, 200 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க. சுலைமான் நபி 52 வயசு வாழ்ந்தாங்க.
52 வயசு, நபிகள் நாயகத்தை விட 11 வயசு கம்மி. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொற்ப காலம், ஆனால் உலகத்தையே கட்டி ஆளும் பாக்கியம். எல்லாம் அல்ல அல்லாஹ் அவர்களின் 52வது வயதில் அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தையும் ஆட்சியையும் நபித்துவத்தையும் நிறைவாக்கி அல்லாஹுவை சந்திக்கும் அந்த நிலை, அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவங்க மௌத்தை பார்த்தா ரொம்ப ஆச்சரியம். இன்ஷா அல்லாஹ் அது அடுத்த நாள், நாளை மறுநாளுடைய பாடத்தில் அதை அல்லாஹ் மீண்டும் தொடருவான். அந்த இடம் வரும்போது ஞாபகப்படுத்துகிறேன். எல்லாம் அல்ல அல்லாஹ் உன்னதமான நபிமார்களின் வரலாறை குர்ஆனிலே சொல்லி இந்த சமூகத்திற்கு நிறைய பாடத்தையும் படிப்பினையும் கற்றுக் கொடுக்கிறான். வெறும் சரித்திரம் அல்ல கேட்டுட்டு போறதுக்கு, ரசிப்பதோடு அந்த வாழ்க்கை எவ்வளவு உயர்தரமானது என்பதை, அவங்க நம்பிக்கை அல்லாஹ்வோடு எப்படி வைத்திருந்தார்கள் என்பதையெல்லாம் கற்றுக் கொடுக்கிறான். அதை எடுத்து நடக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை